வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக சாதாரணமான மரம்னு நினைக்கிற ஒண்ணுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற நம்ப முடியாத மருத்துவ ரகசியங்களைத்தான் இந்த தொகுப்புல ஆழமா அலச போறோம். இது வெறும் நிழல் தர்ற மரம் கிடையாதுங்க. இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு அற்புத மருத்துவர். சரி, உள்ள நுழைவோமா? ரொம்ப சுவாரஸ்யமான முதல் விஷயமே இந்த மரத்தோட பேர் காரணம்தான். அசோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல துக்கமில்லாதது அல்லது கவலையற்றது அப்படின்னு அர்த்தம். மனித உடம்புல ஏற்படுற பலவிதமான வலிகளையும் துக்கங்களையும் இந்த அற்புதமான தாவரம் எப்படி மாயமாக்குதுன்னா நாம இப்போ தெளிவா பார்க்க போறோம். சரி, இந்த அலசல்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, துக்கமில்லாத மரம், பெண்களின் உற்ற தோழன், உடல் மற்றும் சரும நலம், உண்மையான அசோக மரத்தை எப்படி அடையாளம் காண்றது, அப்புறம் இதை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்துறது, இந்த வரிசையில தான் நம்ம பயணம் இருக்க போகுது. முதல்ல இந்த துக்கமில்லாத மரம் அப்படிங்கிற பேருக்கு பின்னால இருக்கிற பழமையான வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம். இந்த பகுதியை பகிர்றதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி சந்தோஷம் உண்டுங்க. சராகா அசோகா அப்படின்னு தாவரவியல்ல அழைக்கப்படுற இது சும்மா சாதாரண செடி இல்ல. பல நூற்றாண்டுகளா நம்ம இந்து புராணங்கள்லயும் சரி, பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சரி, இதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். இதோட வேர்கள்ல சரித்திரமும் கிளைகள்ல மருத்துவமும் அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு. அடுத்து இந்த மரத்தோட மிக முக்கியமான ஒரு சூப்பர் பவரை பத்தி பார்க்க போறோம். அதுதான் பெண்களின் ஆரோக்கியத்துல இது ஏற்படுத்துற ஆழமான தாக்கம். இதுல நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டிய புள்ளி இதுதான். இந்த மரத்தோட பட்டையில கீட்டோஸ்டிரால் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் இருக்கு. இது கருப்பையோட தசைகளுக்கு நேரடியா செயல்பட்டு ஒரு சூப்பரான டானிக் மாதிரி வேலை செய்யுது. கருப்பைய நல்லா தூண்டி அதுக்கு தேவையான முழு பலத்தையும் இது கொடுக்குது. அதனால தான் இத பெண்களின் உற்றத்தோழன்னு சொல்றோம். அதிகப்படியான இரத்தப்போக்கு, தாங்க முடியாத மாதவிடாய் வலி, ஒழுங்கற்ற சுழற்சின்னு பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பலரையும் கஷ்டப்படுத்துற PCOS, ஃபைப்ராய்ட் கட்டிகள், அப்புறம் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இதோட பட்டைய பால்ல கொதிக்க வச்சு குடிக்கும்போது மிகச்சிறந்த தீர்வு கிடைக்குது. ஆனா நன்மைகள் இதோட முடிஞ்சிடலங்க. பெண்களின் ஆரோக்கியத்தை தாண்டி ஒட்டுமொத்த உடல் மற்றும் சரும நலனுக்கு இது எப்படி உதவுதுன்னு அடுத்து பார்ப்போம். இந்த மரத்தோட மருத்துவ பயன்கள் எவ்வளவு விரிவானதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். சிறுநீரக கற்களை கரைக்கணுமா, அதுக்கு இதோட விதைகளை அரைச்சி பயன்படுத்தலாம். ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தணுமா, உலர்ந்த பூக்கள் அதுக்கு உதவுது. சர்மத்தோட நிறத்தை மேம்படுத்தவும் காயங்களை ஆற்றவும் இதோட பூக்களும் பட்டைச்சாரும் பயன்படுது. இரத்த பேதி, குடல் புழுக்களுக்கு கூட இதோட பூக்கள் மருந்தாகுது. மரத்தோட ஒவ்வொரு பகுதிக்கும் இப்படி ஒரு தனித்துவமான குணம் இருக்குங்கிறது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம்தானே. இப்போ நம்ம அலசல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு திருப்பு முனைக்கு வந்திருக்கோம். ஒரு மாபெரும் அடையாள குழப்பம். நீங்க பாக்குறது உண்மையிலே அசோக மரம் தானா? இங்க நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். நம்மள பலரும் ரோட்டோரங்கள்ல நேரா உசரமா வளர்ந்து நிக்குதே, அதத்தான் அசோக மரம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு போலியான மரம். அதோட உண்மையான பேரு நெட்டிலிங்கம். அதுல மருத்துவ குணங்கள் ரொம்பவே குறைவு. அப்போ உண்மையான அசோக மரம் எது? வலதுபுறம் இருக்கிற மாதிரி அடர்த்தியான கிளைகளோட அழகான ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிற பூக்களை கொண்ட சராகா அசோக மரம்தான் அது. இதை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. சரி, இவ்வளோ சக்தி வாய்ந்த இயற்கை மருந்துகளை நாம் எப்படி பாதுகாப்பா எடுத்துக்கிறதுன்னு இப்போ தெளிவா பார்ப்போம். எதையும் முறையா பயன்படுத்துறது தானே நல்லது. இதோட முழு பயன்களையும் பெறறதுக்கு 2 முக்கிய வழிகள் இருக்கு. வழி நம்ம வீட்லயே கஷாயம் காய்ச்சறது. ஒரு 10லிருந்து 20 கிராம் பட்டைய தண்ணீர்லயோ இல்ல பால்லயோ நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். 2வது வழி ஆயுர்வேத கடைகள்ல ரொம்ப ஈஸியா கிடைக்கிற அசோகாரிஷ்டம் அப்படிங்கிற திரவ மருந்தாவோ அல்லது மாத்திரைகளாவோ வாங்கி பயன்படுத்தலாம். இது ஒரு அற்புதமான மருத்துவ தாவரம் தான், அதுல சந்தேகமே இல்ல. இருந்தாலும் எப்பவுமே சேஃப்டி ஃபர்ஸ்ட் தாங்க. இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு சித்த அல்லது ஆயுர்வேத மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும். குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரோட நேரடி கண்காணிப்பு இல்லாம இதை சாப்பிடவே கூடாதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. இந்த தொகுப்பு அசோக மரத்தோட அற்புதமான ரகசியங்களை உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். இனிமேல் நீங்க சாலையோரத்துல ஒரு மரத்தை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நின்னு இது உண்மையிலே அந்த துக்கமில்லாத மரம்தானா அப்படின்னு கண்டிப்பா உத்து பாப்பீங்க. உங்களை சுற்றியுள்ள இயற்கையை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. உங்களோட இந்த தேடல் இனிதே தொடரட்டும். வணக்கம். பழங்கால மருத்துவ நூல்கள்ல மறைஞ்சிருக்கிற சில ஆச்சரியமான விஷயங்களை அலசப்போற இந்த விளக்க உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையில எவ்வளவு பெரிய மருத்துவ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம எப்பவாவது யோசிச்சு பார்த்திருப்போமா? கண்டிப்பா இல்லல்ல. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகளா நம்ம மண்ணுல வேரூன்றி நிக்கிற அரச மரம். இதோட பிரம்மாண்டத்தை தாண்டி இதுக்குள்ள எவ்வளவு பெரிய மருத்துவ ஆற்றல் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம்.
அரச மரம் அப்படின்னு உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அதோட ஆன்மீக முக்கியத்துவம் தான். இந்து கலாச்சாரத்துல இது ரொம்ப புனிதமானதா பயபக்தியோட வழிபடப்படுற ஒரு மரம்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது வெறும் வழிபாட்டுக்கான மரம் மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாது. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம்னு நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல பல நோய்களை தீர்க்கிற ஒரு மாபெரும் பொக்கிஷமா இந்த மரத்தோட இலைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஆன்மீகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அறிவியல் பூர்வமா இதை நம்ம உடலுக்கு எப்படிலாம் உதவுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிஜமாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அரச மரத்தோட மருத்துவ நன்மைகளை 5 முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். முதலாவது, நம்ம உடலோட உள்ளுறுப்புகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க. முதல்ல நம்ம சுவாச மண்டலம். ஆஸ்துமா இல்லனா நாள்பட்ட கடுமையான இருமல் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க. மூச்சு விடுறது எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த அரச மர இலைகள் என்ன பண்ணுது தெரியுமா? நேரடியா நம்ம நுரையீரல்ல இருக்கிற அடைப்புகளை நீக்கி சுவாசத்தை ரொம்ப சீராக்க உதவுது. இது ஏதோ மேலோட்டமான ஒரு தற்காலிக தீர்வு கிடையாதுங்க. நம்ம சுவாச பாதையில் இருக்கிற தடைகளை ஆழமா நீக்கிற அளவுக்கு ஒரு அபாரமான மருத்துவ குணம் இந்த இலைகளுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, இத நம்ம அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். 1, ஃப்ரெஷ்ஷா பறிச்ச இலைகளோட சாற்ற அப்படியே குடிக்கலாம். இல்லையா அந்த இலைகளை நிழல்ல நல்லா காய வச்சு பொடியாக்கி சுடு தண்ணீர்ல கலந்து குடிக்கலாம். பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான இனிமையான முறையா தெரியலாம். ஆனா மூச்சு திணறலுக்கு இது ஒரு அட்டகாசமான பிராக்டிக்கலான தீர்வு. சுவாசத்துல இருந்து நேரா நம்ம இதயத்துக்கு வருவோம். நம்ம இதய துடிப்பை ரொம்ப சீரா வச்சுக்கவும் பலவீனமான இதய தசைகளை நல்லா வலுவாக்கவும் இந்த அரச இலைகளும் ரொம்பவே உதவுது. குறிப்பா இந்த சீரற்ற இதய துடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க அதை இயற்கையான முறையில சரி செய்யணும்னு நினைச்சா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதயத்தை வலுவாக்குற அந்த கஷாயத்தை எப்படி தயாரிக்கிறது? இங்கதான் நீங்க ஒன்ன கவனிக்கணும். இதுக்கு முற்றிய இலைகளை பயன்படுத்தக்கூடாது. மரத்துல இருக்கிற ரொம்ப சாஃப்டான இளம் தளிர்களை பறிச்சு அதை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்புறம் அந்த கஷாயத்தை வடிகட்டி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா இதயம் சம்பந்தமான பலவீனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். இப்போ நம்ம செரிமான மண்டலத்தை பத்தி பாப்போம். வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அப்புறம் மலச்சிக்கல், இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத முரண்பாடான பிரச்சனைகள், சரியா? ஆனா இது எல்லாத்துக்குமே அரச மரம் ஒரு சூப்பரான இயற்கை தீர்வா அமையுது. எப்படிப்பா ஒரே ஒரு இலை இப்படிப்பட்ட வெவ்வேறு செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்துதுன்னு யோசிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த இலைய நாம எப்படி தயார் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து அதோட மருத்துவ குணம் அப்படி மொத்தமா மாறுபடுது. எப்படின்னா, இப்ப மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க நிழல்ல உலர்த்திய இலைப்பொடிய தேன் கலந்து சாப்பிடணும். ஆனா அதே சமயம் வயிற்றுப்போக்க உடனே கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த இலைகளோட சாறை எடுத்து அது கூட கொத்தமல்லி இலைகளை சேர்த்து சாப்பிடணும். ஒரே இலை தான், ஆனா தயாரிப்பு முறையில இருக்கிற இந்த அறிவியல் நுணுக்கம் நிஜமாவே நம்மள வியக்க வைக்குதுங்க. இதுவரைக்கும் உடலோட உள் உறுப்புகளை பார்த்தோம்ல, இப்போ வெளிப்புற நன்மைகளுக்கு வருவோம். தோல் வியாதிகளுக்கும் இது ஒரு அருமருந்துங்க. தோல்ல வர்ற அரிப்பு, தடிப்புகள், அப்புறம் எவ்ளோ மருந்து போட்டானோ சில புண்கள் ஆறவே ஆறாது தெரியுமா? அதையெல்லாம் குணப்படுத்த இது ரொம்பவே பயன்படுது. இது வெறும் வெளிப்புறமா மட்டும் வேலை செய்யல, உட்புறமா நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுலயும் ரொம்ப சிறப்பா செயல்படுது. தோல்ல வர்ற இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி சிகிச்சை எடுக்கிறது? நீங்க பெருசா எதுவும் பண்ண வேணாம். கொஞ்சம் அரச இலைகளை எடுத்து நல்லா மைய அரைச்சு ஒரு விழுது மாதிரி, அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி மாத்திக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வீக்கம் அல்லது அரிப்பறிக்கிற இடத்துல அப்படியே நேரடியா தடவுனாலே போதும். தடவுன கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீக்கம் குறைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறத உணர முடியும். உங்க அன்றாட பல் பராமரிப்புக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாத ஒரு இயற்கையான வழியை தேடுறீங்களா? அப்போ இது உங்களுக்கானதுதான். பற்கள்ல இருக்கிற அந்த விடாப்பிடியான கரைகளை போக்குறதுக்கும் சரி, ரொம்பவே வலி தரக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் சரி, அரச மரம் ஒரு அற்புதமான தீர்வை நமக்கு கொடுக்குது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மரத்தோட வெவ்வேறு பகுதிகள் பல் பராமரிப்புல வெவ்வேறு வேலைகளை செய்யுது. அரச மர குச்சிகளை பயன்படுத்தி நீங்க பல் துலக்குனீங்கன்னா உங்க பற்கள் நல்லா உறுதியாகும். அதே சமயம் அந்த இலைகளை ஒடிக்கும்போது ஒரு பால் மாதிரி சாறு வரும், பாட்டிருக்கீங்களா? அந்த பாலை எடுத்து ஈறுகள்ல நேரடியாக தடவினீங்கன்னா ஈறு வலி, வீக்கம் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாலே கணிசமா குறைஞ்சிடும். ஓகே, இதுவரைக்கும் நாம அன்றாட உடல்நல பிரச்சனைகளை தீர்க்கறத பத்தி பார்த்தோம். ஆனா அரச மரத்தோட மருத்துவ ஆற்றல் இதோட முடிஞ்சிடலங்க. இன்னும் கொஞ்சம் தீவிரமான பெரிய வியாதிகளுக்கு இந்த மரம் எப்படி ஒரு விரைவான தீர்வா அமையுது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க அந்த முக்கியமான பகுதிக்குள்ள போகலாம்.
பல தீவிரமான நோய்களை நிர்வகிக்கிறதுல அரச மரத்தோட பங்கு ரொம்பவே சிறப்பானது. இப்ப உதாரணத்துக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இது பெரிய அளவுல உதவுது. மஞ்சக்காமல வந்துருச்சா இதோட இலைச்சாறு நம்ம கல்லீரலை பாதுகாக்குது. பயங்கர மன அழுத்தமா இருக்கா, அரச மரத்துக்கு கீழே போய் சும்மா உட்கார்ந்தாலே போதும், ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். ஏன்னா அதோட இலைகளோட நறுமணம் நம்ம மூளையை தூண்டி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஏன் எதிர்பாராத விதமா பாம்பு கடிச்சிட்டா கூட முதலுதவியா இந்த இலைச்சாற்றை பயன்படுத்தி விஷத்தோட தீவிரத்தை குறைப்பாங்களாம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இதோட ஆற்றல் நிஜமாவே நம்ப முடியாத அளவுக்கு எவ்ளோ பறந்து மிரிஞ்சிருக்குல்ல. என்னதான் இதுல இவ்ளோ நன்மைகள் கொட்டி கிடந்தாலும் நாம கவனத்துல வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சில எச்சரிக்கைகளும் இருக்கு. இயற்கையான மூலிகைகள் எப்பவுமே பாதுகாப்பானதுதான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா அதோட வீரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்பவே முக்கியமான பகுதி, அதனால கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் சரி, அத அளவோடு மட்டுமே பயன்படுத்தணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சும்மாவா சொன்னாங்க? மூலிகைகளை நாம அதிகமா பயன்படுத்தும் போது அது தேவையற்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. குறிப்பா உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது தீவிரமான உடல்நல குறைபாடுகள் இருந்தா நீங்களா தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஒரு தகுதியான சித்த மருத்துவர் இல்லனா ஆயுர்வேத மருத்துவரை அணுகி அவங்க ஆலோசனைக்கு அப்புறமா மட்டுமே இதை பயன்படுத்த தொடங்குங்க. நாம இப்போ இந்த விளக்க உரையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அரச மரம் நாம உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை அதிகப்படியா வெளியிடுற மரங்கள்ல ஒண்ணு. அதோட நிழல் நாம் வந்து சுவாசிக்கிறதே ஒவ்வொரு மூச்சிலையும் நம்ம உடலுக்கு அவ்ளோ பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். இப்படிப்பட்ட எண்ணற்ற மருத்துவ குணங்களையும் உயிர்காக்கும் ஆக்சிஜனையும் அள்ளி கொடுக்கிற இந்த அரச மரத்தை நாம வெறும் வழிபாட்டோட மட்டும் நிறுத்திடாம அதோட உண்மையான சூழலியல் முக்கியத்துவத்தை உணர்ந்து பாதுகாக்க வேண்டாமா? இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விடுறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க உரையில நாம சந்திப்போம். வணக்கம். நம்மளோட இந்த ஒரு ஸ்பெஷலான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாவல் பழம் நாம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பழம் இல்லையா? ஆனா அந்த மரத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் ஒளிஞ்சிருக்க ஒரு பகுதிய நாம சுத்தமா கண்டுக்காமலே விட்டுருக்கோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது வேற எதுவும் இல்ல, நாவல் மரத்தோட இலைகள் தான். வாங்க அப்படி அந்த இலைகள்ல என்னதான் ஒளிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். இப்போ இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடுற கொண்டாடுற அந்த சுவையான நாவல் பழம், இன்னொரு பக்கம் நம்ம பெருசா கண்டுக்காம தூக்கி போடுற நாவல் இலைகள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பழத்தை விட அந்த இலைகள்ல தான் நிஜமான மருத்துவ குணங்களே கொட்டி கிடக்கு. நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மற்றும் ஆயுர்வேதத்துல இந்த நாவல் இலைகளை சாதாரண இலைகளாவே பார்க்கல. இத ஒரு சஞ்சீவி அப்படின்னே சொல்றாங்க. சஞ்சீவினா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் பண்ற மாதிரி வியக்க வைக்கிற குணப்படுத்தும் தன்மை கொண்ட ஒரு அற்புத மூலிகை. அப்படி என்ன மேஜிக் இது பண்ணுது? சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துடுறேன். முதல்ல நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற உறுப்பு சீரமைப்பு, ரெண்டாவது ஒரு கவசம் மாதிரி இதை எப்படி செயல்படுது, மூணாவது நம்மளோட வெளிப்புற பொலிவு, அப்புறம் கடைசியா இதை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்துறது அப்படிங்கிற வழிகாட்டுதல். இதான் நம்மளோட பிளான். ஓகே, இப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். உள் உறுப்பு சீரமைப்பு, குறிப்பா சர்க்கரை நோயை எப்படி கட்டுப்படுத்துது, செரிமானத்தை எப்படி சரி பண்ணுதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் இந்த இலைகள்ல இருக்கிற 2 முக்கியமான ரசாயன கலவைகள் தான் நிஜமான ஹீரோஸ். அதுதான் ஜும்போலின் மற்றும் ஜம்போசின். நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை எந்த பக்க விளைவுகளும் இல்லாம இயற்கையாவே குறைக்கிறதுக்கு இந்த 2ம் தான் ஒரு ரகசிய ஆயுதம் மாதிரி செயல்படுது. அதாவது இது வெறும் சர்க்கரை அளவை மட்டும் குறைக்கல, அதையும் தாண்டி நம்ம உடம்புல இயற்கையான இன்சுலின் சுரப்ப தூண்டுது. இதனால நம்ம கணையத்தோட ஒட்டுமொத்த செயல்பாடும் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகுது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அப்படியே செரிமான மண்டலத்துக்கு வந்தோம்னா நம்ம குடலுக்குள்ள இது ஒரு பவர்ஃபுல்லான கிளீனர் மாதிரி செயல்படுது. இது 3 படியா பிரிக்கலாம். முதல் படி குடல்ல இருக்கிற தேவையற்ற கெட்ட கிருமிகளை எல்லாம் அழிச்சிடுது. ரெண்டாவது ரொம்ப வலிய கொடுக்கிற குடல் புண், அதாவது அல்சரை ஆத்துது. மூணாவது வயிற்றுப்போக்க சீதபேதி மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அதை உடனே தடுத்து நிறுத்துது. இப்போ 2வது பகுதிக்கு போகலாம். பாதுகாக்கும் கவசம். நம்ம இதயத்தையும் பற்கள் மற்றும் வாய் ஆரோக்கியத்தையும் இது எப்படி ஒரு அரண் மாதிரி பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாவல் இலைகள்ல பொட்டாசியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பொட்டாசியம் தான் நம்ம இதயத்தை பாதுகாக்கிற ஒரு முதன்மை காவலாளி மாதிரி செயல்படுது. இவ்ளோ அதிகமா இருக்கிற பொட்டாசியம் என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்த அழுத்தத்தை கரெக்டா சீராக்குது.
அது மட்டும் இல்லாம நம்ம ரத்த குழாய்கள்ல தேவையற்ற கொழுப்பு படியறத கண்டிப்பா தடுத்து நிறுத்துது. இதனால மாரடைப்பு அப்புறம் பக்கவாதம் வர ரிஸ்க் ரொம்பவே குறையுது. பாத்துக்கோங்க ஒரு சாதாரண இலை எவ்வளவு பெரிய வேலையை செய்யுதுன்னு. அப்படியே வாய் ஆரோக்கியம் பக்கம் வந்தோம்னா இந்த இலைகள்ல இருக்கிற பவர்ஃபுல்லான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் ஈறுகள்ல ரத்தம் வர்றத உடனே நிப்பாட்டுது. பல் சொத்தையாகாம தடுக்கிறது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல சங்கடத்தை ஏற்படுத்துற அந்த வாய் துர்நாற்றத்தையும் இது முழுமையா போக்கிடுது. சரி, இத வாய்க்க எப்படி யூஸ் பண்றது? பச்சையா அப்படி மென்னு சாப்பிடணுமான்னு கேட்டா அப்படி பண்ணக்கூடாது. இந்த குறிப்பிட்ட படிகளை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல இலைகளை தண்ணில போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அப்புறம் அந்த தண்ணிய ஆற வைங்க. கடைசியா அந்த தண்ணிய வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். உங்க பற்களும் ஈறுகளும் ரொம்பவே உறுதியாகிடும். நம்மளோட 3வது பகுதிக்கு வந்தாச்சு, வெளிப்புற பொலிவு. உடம்புக்கு உள்ள மட்டும் இல்லங்க, வெளியில நம்ம சருமத்துக்கும் காயங்கள் ஆத்துறதுக்கும் இது எப்படி உதவி செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த இலைகள்ல இயற்கையாவே இருக்கிற ஆன்டிசெப்டிக் பண்புகளுக்கு நம்ம பெரிய நன்றி சொல்லணும். நாவல் இலைய நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு முகத்துல போட்டீங்கன்னா எப்பேற்பட்ட பிடிவாதமான முகப்பருவும் காணாம போயிடும், சர்மமும் நல்ல பளபளப்பாகும். அதே மாதிரி சின்ன சின்ன காயங்கள் இல்லனா புண்கள் மேல இதோட பச்சை சாறை தடவினா ரொம்ப வேகமா அது குணமாயிடும். ஓகே, இப்போ நம்ம அலசலோட ரொம்ப முக்கியமான கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது இதை எப்படி பாதுகாப்பா சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற வழிகாட்டுது. இப்போ நீங்க பாக்குற இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட எந்த பிரச்சனைக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இதுல கிளியரா இருக்கு. முடிஞ்சா இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ண இலைப்பொடிய வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கணும். ஈறு வீக்கத்துக்கு இலைகளை கொதிக்க வச்சு வாய் கொப்பளிக்கலாம். முகப்பருவுக்கு இலைய அரைச்சு ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க நாவல் இல்ல டீ போட்டு குடிக்கலாம். சிம்பிள் இல்லையா? ஆனா கொஞ்சம் பொறுங்க. உடனே போய் இதை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான எச்சரிக்கைகள் இருக்கு. அதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் அதை அளவோட தான் யூஸ் பண்ணணும். முக்கியமா வெறும் வயித்துல அளவுக்கு அதிகமா இந்த இலைச்சாற்று குடிக்கவே கூடாது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள் இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயமா உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதோட நம்ம அலசலோட முடிவிட்டு வந்தாச்சு. விடைபெறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். நாவல் இலைகள் மாதிரி இவ்ளோ பெரிய மருத்துவ அற்புதத்தை செய்யற ஒரு விஷயத்த இத்தனை வருஷமா நாம எப்படி சுத்தமா கண்டுக்காம விட்டோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லி நாம கடந்து போற பாதைகள்ல இது மாதிரி இன்னும் எத்தனை அற்புத மூலிகைகளை நாம கவனிக்காமலே கடந்து போயிட்டு இருக்கோம். ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? உங்களோட ஆரோக்கியம் எப்பவுமே உங்க கையில தான் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான அலசலோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வணக்கம். சந்தன மரம் பற்றி உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்க போறோம். வழக்கமா நாம தூக்கி எறிகிற ஒரு விஷயம் சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒரு மாபெரும் மருத்துவ பொக்கிஷம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த மறைக்கப்பட்ட சீக்ரெட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். சந்தன கட்டை, சந்தன எண்ணெய் இதெல்லாம் உலக புகழ் பெற்றது, ரொம்பவும் விலை உயர்ந்ததுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த மரத்தோட இலைகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லப்போனா பெருசா யாரும் கண்டுக்காத இந்த இலைகள்ல தான் நம்பவே முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. சரி, சாதாரணமா பார்க்குற ஒரு இலைக்கு எப்படி இவ்ளோ மெடிக்கல் பவர் வருதுன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான சயின்ஸ் என்னன்னா, இந்த இலைகள்ல சந்தலிக் ஆசிட் மற்றும் பிளாவனாய்டுகள்னு சொல்லப்படுற மிகச்சிறிய கெமிக்கல் என்ஜின்கள் இருக்கு. இந்த 2 விஷயமும் தான் இலைகளோட அந்த அபாரமான குணப்படுத்தும் தன்மைக்கே முழு காரணம். இது பிராக்டிக்கலா எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். இப்போ உங்களுக்கு மூட்டு வலியோ இல்ல தசைப்பிடிப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இலைகளை லேசா சூடுபடுத்தி அப்படியே ஒத்தடம் கொடுக்கலாம். அதுவே ஈறு பிரச்சனை, வாய் துர்நாற்றம் மாதிரி உள்ளுக்குள்ள பிரச்சனைனா இந்த இலைகளை தண்ணில நல்லா கொதிக்க வச்சு வாய் கொப்பளிக்கலாம். அதாவது வெளிப்பகுதி உட்பகுதின்னு 2க்குமே இது ஒரு சம நேச்சுரல் ரெமெடி. இந்த இலைகள் உங்க உடம்புக்குள்ள எவ்வளவு ஆழமா இறங்கி வேலை செய்யுதுன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆயுர்வேத ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இதோட சாறு உங்க ரத்தத்தை சுத்திகரிச்சு உங்க கல்லீரலுக்கு, அதாவது லிவருக்கு ஏற்படுற பாரத்தை அப்படியே குறைச்சிடுதான். ரத்தத்துல இருக்கிற நச்சுகளை எல்லாம் நீக்கி உங்க உடம்போட ஒட்டுமொத்த மெட்டபாலிசத்தையும் இது சூப்பரா பேலன்ஸ் பண்ணுது. இதோட பெனிஃபிட்ஸ் அதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சரியான மருத்துவ ஆலோசனையோட இந்த இலைகளை பயன்படுத்தும் போது இன்சுலின் சுரப்பை தூண்டி இரத்த சர்க்கரை அளவு குறைக்க இது ரொம்பவே உதவுதுன்னு சமீபத்திய ஸ்டடீஸ் சொல்லுது. அதே நேரத்துல பழங்கால மருத்துவத்துல கடுமையான காய்ச்சல் வந்தா கிருமிகளை அழிச்சு இயற்கையாவே ஃபீவரை குறைக்க இத பெரிய அளவுல பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ உடம்புக்குள்ள நடக்கிற விஷயங்களை தாண்டி வெளிப்படையான அழகு மற்றும் முடி பராமரிப்புக்கும் வருவோம்.
இந்த இலைகளை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சா உச்சந்தலையில இருக்கிற வறட்சி நீங்கி பொடுகு தொல்லை சுத்தமா மறையுமா. அது மட்டும் இல்லாம மயிர்கால்களை வேர்லிருந்தே ஸ்ட்ராங்காக்கி முடி உதிர்வதை கட்டுப்படுத்தி நல்ல முடி வளர்ச்சிக்கும் இது கேரண்டி கொடுக்குது. சரி, இவ்ளோ நேரம் ரிசல்ட்ஸை பத்தி பார்த்தோம். ஆனா மாலிகுலர் லெவல்ல இந்த இலைகளுக்குள்ள அப்படி என்னதான் பவர் இருக்குன்னு இப்ப கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம். இந்த இலைகளுக்குள்ள ஸ்பெஷலான 3 காம்பவுண்ட்ஸ் இருக்கு. முதல் விஷயம் சாப்போனேன்கள். இது இயற்கையான கிளென்சரா, அதாவது சுத்திகரிப்பான வேலை செய்யுது. 2வது டானின்கள். இது காயங்களை சீக்கிரமா ஆற்றி திசுக்களை ஒட்ட வைக்கும். 3வது ரொம்ப முக்கியமானது பீனால்கள். இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்டா செயல்பட்டு எந்த ஆபத்தும் வராம உங்க செல்களை ரொம்ப அக்ரெசிவா பாதுகாக்குது. ஓகே, இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த இலைகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில வீட்லயே எப்படி பிராக்டிக்கலா பயன்படுத்தலாம்னு ஒரு குவிக் கைட் இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க. இதுக்கான தயாரிப்பு முறைகள் ரொம்ப ஈஸி. உங்க முகத்துல இருக்கிற கரும்புள்ளிகளை போக்கணுமா, உலர்ந்த இலைப்பொடியோட கொஞ்சம் பால் கலந்து பூசுங்க. ஒரு காயம் செப்டிக் ஆகாம தடுக்கணுமா, ஃப்ரெஷ்ஷான இலைகளை அப்படியே விழுத அரைச்சு போடுங்க. இல்ல உடல் சூட்டை தணிக்கணுமா, நைட்டு ஃபுல்லா இலைகளை ஊற வச்ச தண்ணிய குடிங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ், ஆனா அபாரமான பலன்கள். ஆனா ஒரு நிமிஷம், இதையெல்லாம் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்னிங். இயற்கையான விஷயம்னாலும் அளவு தாண்டினா ஆபத்து தான். இந்த இலைகளை நேரடியாக அதிக அளவுல சாப்பிட்டா அது கண்டிப்பா வயிற்று உபாதைகளை உருவாக்கும். குறிப்பா கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாம இதை எக்காரணத்து கொண்டும் எடுத்துக்கவே கூடாது. இதுவரைக்கும் ஏதோ தூக்கி போடுற ஒரு சாதாரண இலைன்னு நினைச்ச சந்தன இலைக்குள்ள எவ்வளோ பெரிய மெடிக்கல் மிராக்கிள் ஒளிஞ்சிருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இதை முடிக்கிறேன். இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதை நீங்க எதுக்காக பயன்படுத்த போறீங்க? ஸ்கின் கேருக்காகவா இல்ல ஓவரால் ஹெல்த்துக்காகவா? நீங்களே முடிவு பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு நாம அலச போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நம்ம பிறப்புல ஆரம்பிச்சு முதுமை வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்ம கூடவே இருந்து பாதுகாக்கிற ஒரு இயற்கையான அரண் இருக்குன்னா நம்ப முடியுதா? கண்டிப்பா நம்பிதாகணும். அதுதான் மருத மரம். இது சும்மா சாதாரண மரம் இல்லைங்க, உங்க வாழ்நாள் முழுவதுமான ஒரு ஆரோக்கிய துணை. இது எப்படி சாத்தியம்னு தெரிஞ்சுக்க வாங்க இன்னைக்கு நம்ம தேடலுக்குள்ள போகலாம். நேரடியா விஷயத்துக்கு வருவோம். பாரம்பரிய ஆயுர்வேத மற்றும் சித்த மருத்துவத்துல இந்த மருத மரத்துக்கு ரொம்பவே அழகான ஒரு செல்ல பேர் இருக்கு. அதுதான் இதயத்தின் நண்பன். இது எவ்வளவு பொருத்தமான பேருன்னு நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. இந்த மரத்தோட பட்டை, இலை, பழங்கள்னு எல்லாமே அளப்பரிய மருத்துவ குணங்களை தன்னுள்ள வச்சிருக்கு. இன்னைக்கு நம்மளோட இந்த அலசல் இப்படிதான் நகரப்போகுது. முதல்ல இதயத்தின் நண்பன்னா என்னன்னு ஒரு அறிமுகம், அப்புறம் குழந்தைகளுக்கான இயற்கை அரண், நடுத்தர வயதினருக்கான பாதுகாப்பு, முதியவர்களின் நாள்பட்ட வியாதிகளுக்கு இது எப்படி தீர்வாகுது, கடைசியா இதோட சரியான பயன்பாடு மற்றும் சில முக்கிய குறிப்புகள். இப்படி ஒவ்வொரு கட்டமா பார்க்கலாம். பகுதி 1. அறிமுகம். இதயத்தின் நண்பன். இந்த அற்புதமான தாவரத்தை பத்தின ஒரு தெளிவான அடிப்படை புரிதலை நாம முதல்ல ஏற்படுத்திக்கிறது ரொம்பவே முக்கியம். பொதுவா மருத மரம்ங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோயை மட்டும் குணப்படுத்துற ஒற்றை மருந்து கிடையாது. பாரம்பரிய இந்திய மருத்துவத்துல ரொம்பவே போற்றப்படுற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தாவரம் இது. நாம ஒவ்வொரு வயதை கடக்கும் போதும் நம்ம உடலுக்கு ஏற்படுற பல்வேறு வகையான சவால்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு நமக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்கற ஒரு மிகச்சிறந்த பாதுகாவலன்னு இதை சொல்லலாம். பகுதி 2. குழந்தைகளுக்கான இயற்கை அரண், ஆரம்பகால பாதுகாப்பு. மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப மென்மையான பருவமான குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம பயணத்தை தொடங்குவோம். இயற்கையாவே குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கும் இல்லையா? அந்த சமயத்துல இது எப்படி அவங்களுக்கு ஒரு கூடுதல் கவசமா செயல்படுதுன்னு பார்க்கலாம். வளரும் குழந்தைகளோட உடலுக்கு இந்த மருத மரம் ஒரு கோட்டையாவே செயல்படுதுங்க. முக்கியமா வளரும் குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சி ரொம்ப அவசியம். இந்த மருத மரத்துல அதிகப்படியான கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதால இது குழந்தைங்களோட எலும்புகள் நல்ல வலிமையை பெற பெரிதும் உதவுது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைங்களோட பற்கள் மற்றும் ஈறுகளை பாதுகாக்கிறதுங்கிறது பல பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்கும். இந்த மருத மரத்தோட பட்டைப்பொடியை கொண்டு பற்களை துலக்கி வரும்போது ஈறுகள் ரொம்பவே வலுவடைகிறதோடு மட்டும் இல்லாம வாய் துர்நாற்றமும் முற்றிலுமா நீங்கிடும். இது ஒரு மிகச்சிறந்த இயற்கையான வாய்வழி பராமரிப்பு முறை. குழந்தைங்கனாலே ஓடி ஆடி விளையாடுவாங்க. அப்போ கீழே விழுந்த சிராய்ப்புகள் ஏற்படுறது சகஜம் தானே? அப்படி விளையாடும்போது ஏற்படுற காயங்களுக்கு இந்த மருதமரப்பட்ட கஷாயத்தை கொண்டு கழுவுனா அந்த காயங்கள் ரொம்ப சீக்கிரமாவே ஆறிடும். பெற்றோர்களுக்கு இது எவ்வளோ பெரிய நிம்மதி தரக்கூடிய விஷயம் இல்லையா? பகுதி 3. நடுத்தர வயதினர் ஆரோக்கிய பாதுகாப்பு, நவீனகால மன அழுத்தத்தை கையாளுதல்.
குழந்தை பருவத்திலிருந்து நாம இப்போ அடுத்த கட்டமான நடுத்தர வயதிற்கு வருவோம். இன்றைய இயந்திரத்தனமான வாழ்க்கையில ஓட்டம், மோசமான உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் அதிகரிச்சுக்கிட்டே போற மன அழுத்தம்னு பல சவால்களை நாம சந்திக்கிறோம். இந்த வேகமான காலகட்டத்துல மருதமரம் நமக்கு எப்படி உதவுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நவீன வாழ்க்கை முறையால நம்ம உடம்புல ஏற்படுற பாதிப்புகளை இந்த மரம் ரொம்ப தீவிரமா எதிர்த்து போராடுது. இரத்த குழாய்கள்ல சேர்ற கொழுப்பை கரைச்சு இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுல இருந்து முகப்பருக்களை போக்குறது வரைக்கும் இதோட நன்மைகள் ஏராளம். குறிப்பா சொல்லணும்னா, பெண்களுக்கு ஏற்படுற அதிகப்படியான மாதவிடாய் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த இதோட கஷாயம் ஒரு சிறந்த தீர்வா அமைது. நடுத்தர வயதினர் சந்திக்கிற பல சவால்களுக்கு இது கிட்ட நேரடியான தீர்வுகள் இருக்கு. வேலைப்பழுவால ஏற்படுற மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், இது எல்லாத்தையும் இது மிகச்சிறப்பா கட்டுப்படுத்துது. மோசமான உணவுகளால ஏற்படுற கொழுப்பை கரைச்சு மாரடை பாவாயத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லாம இதோட பட்டிய தேன் கூட கலந்து முகத்துல தடவி வந்தா முகப்பரு, தழும்புகள் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். பகுதி 4. முதியவர்கள், நாள்பட்ட வியாதிகளுக்கு தீர்வு, பொற்காலம். சரி, இப்போ நாம மனித வாழ்க்கையோட பொற்காலமான முதுமை பருவத்துக்குள்ள நுழைறோம். வயதான காலத்துல வரக்கூடிய நாள்பட்ட வியாதிகளை சமாளிக்கிறதுக்கு இந்த மருத மரம் முதியவர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். வயசாக நம்ம உடல் உறுப்புகளும் சோர்வடையும். முக்கியமா முதியவர்களோட பலவீனமடைற இதய தசைகளை இது மறுபடியும் பலப்படுத்துது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வைக்குது. மேலும் இது ஒரு சிறந்த டயூரிட்டிக்கா, அதாவது உடம்புல உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்ற காரணியா செயல்படுறதால சிறுநீரக பாதையில ஏற்படுற அடைப்புகளை நீக்குது. இதுல உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் முதியவர்களை வாற்ற மூட்டுவலி, வீக்கத்தை ரொம்பவே குறைக்குது. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நம்ம கவனிக்கணும். மருத மரம் நம்ம வயசுக்கு ஏத்தாப்புல தன் செயல்பாட்டை எப்படி மாத்திக்குதுன்னு பாருங்களேன். நடுத்தர வயதினருக்கு கொழுப்ப கரைச்சி வருமுன் காக்கும் தடுப்பு முறையா செயல்படுற அதே மரம் முதியவர்களுக்கு பலவீனமான இதய தசைகளை மீண்டும் வலுவாக்குற ஒரு மீட்டெடுப்பு முறையா செயல்படுது. இது உண்மையிலே இயற்கையோட ஒரு மாபெரும் அதிசயந்தாங்க. பகுதி 5. பயன்பாடு மற்றும் முக்கிய குறிப்புகள். சரியான முறையில் உட்கொள்ளுதல். இதோட பலன்களை நாம ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆனா இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்வில சரியா பயன்படுத்துறது, பாதுகாப்பான முறையில எப்படி எடுத்துக்கிறது, இந்த இறுதி பகுதியில அதற்கான சில நடைமுறை விளக்கங்களை பார்க்கலாம். முதல்ல கஷாயம் தயாரிக்கிற முறை. இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. வெறும் 5 கிராம் மருதம்பட்ட பொடியை எடுத்துக்கோங்க. அதை 700 மில்லிலிட்டர் தண்ணியில நல்லா கலந்துக்கோங்க. அந்த தண்ணி 50 மில்லிலிட்டரா சுருங்குற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சணும். அவ்வளவுதாங்க. உங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் காயங்களை குணப்படுத்தவும் தேவையான ஒரு அருமருந்து தயார். இதை எடுத்துக்க முக்கியமா 2 வழிகள் இருக்கு. கஷாயம் செஞ்சு குடிக்கிறது பொதுவான ஆரோக்கியத்துக்கும் மத்த வியாதிகளுக்கும் ரொம்பவே ஏத்தது. ஆனா இதயத்தின் நண்பன்னு சொல்லக்கூடிய இதோட முழுமையான இதய பலனை பெறணும்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால்ல 1/2 ஸ்பூன் மருதம்பட்டை பொடியை சேர்த்து குடிக்கிறது தான் மிக சிறந்த வழி. எந்த ஒரு இயற்கை மருந்தா இருந்தாலும் அது சரியா தெரிஞ்சுக்கிட்டே பயன்படுத்துறது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. மருத மரம் இயற்கையாவே உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒண்ணு. அதனால சைனஸ் இல்லனா அதிக சளித்தொல்ல உள்ளவங்க மருத்துவரை அணுகிட்டு அப்புறம் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல நீங்க ஏற்கனவே இதயம் அல்லது சர்க்கரை நோய்க்காக ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கிறவரா இருந்தா ஒரு முறை உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு பயன்படுத்துறது ரொம்பவே பாதுகாப்பான மற்றும் விவேகமான முறை. குழந்தை பருவத்துல ஆரம்பிச்சு முதுமை வரைக்கும் நம்ம உடலோடு இணைஞ்சு பயணிக்கிற இந்த அற்புதமான மருத மரத்தோட மகத்துவத்தை இன்னைக்கு நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புறேன். இது நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இப்போ சொல்லுங்க, இவ்ளோ நன்மைகளை கொண்ட இந்த மருத மரத்தை உங்களோட வாழ்நாள் நண்பனாக்கிக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம வீட்டு வாசல்ல சாதாரணமான நிக்கிற ஒரு மரம் எப்படி ஒரு முழுமையான மருத்துவமனையாக, சமையலறையாக, ஏன் விவசாயத்தோட மாபெரும் பாதுகாவலனாகவும் வேலை செய்து அப்படிங்கறத பத்தி தான் நாம முழுமையா பார்க்க போறோம். ஒரு நடமாடும் மருந்தகம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இது 100க்கு 100 உண்மைங்க. இந்த அருமையான வார்த்தை நம்ம தமிழர் பண்பாட்டிலையும் சித்த மருத்துவத்திலையும் வேப்ப மரத்துக்கு இருக்கிற ஆழமான பன்முகத்தன்மைய அப்படியே படப்புடிச்சு காட்டுது. இது வெறும் நிழல் தர சாதாரண மரம் இல்லைங்க.
இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு நடமாடும் பெரிய ஹாஸ்பிட்டல். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுறேன். 1. ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரம். 2. சித்த மருத்துவ பயன்கள். 3. அறுசுவையில் வேம்பு. 4. வாழ்வியல் மற்றும் விவசாயம். கடைசியா 5. ரொம்ப ரொம்ப முக்கியமான முன்னெச்சரிக்கைகள். முதல் பகுதி ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரம். இப்போ இதுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம முன்னோர்கள் செஞ்ச பழங்கால ஆன்மீக சடங்குகள் எப்படி ஒரு பிரமாதமான கிருமி நாசினி தடுப்பா செயல்பட்டது அப்படிங்கிறது தான். உதாரணமா, அம்மை நோய் வந்த வீடுகள்ல வாசல்ல வேப்பிலை கட்டுறத பார்த்திருப்போம். அது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லங்க, கிருமிகள் உள்ள வராம தடுத்து நோயாளிக்கு ஏற்படுற அந்த அரிப்பை குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான சயின்டிஃபிக் ஐடியாவும் கூட. குறிப்பா ஆடி மாச திருவிழாக்களை எடுத்துக்குங்க. அதுல தீச்சட்டி எடுக்கிறவங்க ஏன் உடம்புல வேப்பிலைய கட்டிக்கிறாங்க? இது நம்மளோட பாரம்பரிய மரபு மட்டும் இல்ல, அந்த நெருப்புனால உடம்புல ஏற்படுற அதீத வெப்பத்தை ரொம்ப வேகமா தணிக்கிற ஒரு அற்புதமான மருத்துவ முறை. ஆரோக்கியத்தையும் திருவிழாவையும் நம்ம ஆளுங்க எப்படி கலந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அடுத்ததா பகுதி 2 சித்த மருத்துவ பயன்கள். வேப்பிலையோட குணப்படுத்தும் ஆற்றலை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த 2 முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு கிருமி நாசினி, இன்னொன்னு பூச்சிக்கொல்லி. அதாவது கிருமிகளை அழிக்கிற ஆற்றலும் ஒட்டுண்ணிகளை அழிக்கிற தன்மையும் இந்த வேப்பிலைக்கு இயற்கையாவே இருக்கு. இந்த 2 தன்மைகள் தான் இதோட அத்தனை மருத்துவ சக்திக்கும் முக்கிய காரணம். இந்த ஒரு சாதாரண இலை நம்ம ரத்தம், சர்மம், அப்புறம் சர்க்கரை அளவை எப்படி மாயாஜாலம் மாதிரி குணப்படுத்துதுன்னு பாருங்களேன். காலையில வெறும் வயித்துல ஒரு சின்ன வேப்பிலை உருண்டைய சாப்பிட்டா அது குடல் புழுக்களை அழிச்சு ரத்தத்தை சுத்தமாக்கும். இதையே மஞ்சளோட சேர்த்து அரைச்சி பூசுனா முகப்பரு, சிரங்கு எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். ஏன், வேப்பிலை சாறு நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கூட கச்சிதமா கட்டுப்படுத்துது. எப்படிப்பட்ட ஒரு மேஜிக் பாத்தீங்களா? பகுதி 3 அறுசுவையில் வேம்பு. இப்போ உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கிறேன். நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அறுசுவை விருந்துல ஏன் நாம வற்புறுத்தி ஒரு கசப்பான விஷயத்த சேர்த்துக்கிறோம்? என்னைக்காவது இதை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னால ரொம்ப ஆழமான ஒரு வாழ்க்கை தத்துவமே ஒளிஞ்சிருக்குங்க. புத்தாண்டு அன்னைக்கு செய்யற அந்த மாங்காய் பச்சடியில வேப்பம்பூவை சேர்க்கறதுக்கு காரணம், வாழ்க்கையில இனிப்பான விஷயங்களை நம்ம எப்படி சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி கசப்பான கஷ்டங்களையும் தைரியமா ஏத்துக்கணும் அப்படிங்கறத நமக்கு கத்துக் கொடுக்கதான். தத்துவத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு பார்த்தா இதுல பிரமாதமான மருத்துவ குணமும் இருக்கு. குறிப்பா வேப்பம்பூ ரசம் செஞ்சு சாப்பிட்றப்போ நம்ம செரிமான கோளாறுகள் எல்லாம் சரியாகுது. உடம்புல இருக்கிற பித்தத்தை குறைச்சி நம்ம ஆரோக்கியத்தை அது ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணுது. இப்போ பகுதி 4 வாழ்வியல் மற்றும் விவசாயம். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. இந்த கிராமத்து பழமொழிய நாம எல்லாரும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். காலையில எழுந்ததும் வேப்பங்குச்சியில பல் துளக்கிற அந்த பழக்கத்தை நினைச்சு பாருங்க. ஈறுகளை பழமாக்குறதுக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கும் இதை விட ஒரு சிறந்த நேச்சுரல் டூத் பிரஷ் உலகத்திலே வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு சமையலறையிலையும் இது எப்படி உதவுதுன்னு பாருங்களேன். அரிசி, பருப்பு சேமிச்சு வைக்கிற பாத்திரங்கள்ல கொஞ்சமா காய்ந்த வேப்பிலைகளை போட்டு வச்சா போதும். வண்டுகள், பூச்சிகள் வருங்கிற கவலையே நமக்கு கிடையாது. எந்த கெமிக்கலும் இல்லாத ஒரு அருமையான இயற்கை கவசம் இது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேப்பங்கொட்டையும் வேப்பிலை கரைசலும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். பயிர்களை தாக்கும் பூச்சிகளை விரட்டுறது மட்டும் இல்லாம எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இல்லாம மண்ணோட வளத்தை அப்படியே பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த இயற்கையான விவசாய நண்பன் இந்த வேப்பமரம். கடைசியா பகுதி 5 முக்கியமான முன்னெச்சரிக்கைகள். இது நடமாடும் மருந்தகம்தான், மறுக்கவே இல்ல. ஆனா நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இதுல இருக்கு. இந்த வேப்பிலைக்கு அதீத வீரியம் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடுறத முற்றிலும் தவிர்க்கணும். அதே மாதிரி சிறு குழந்தைங்களுக்கு வேப்ப எண்ணெயையோ சாற்றையோ உள்ளுக்குள்ள மருந்தா கொடுக்கவே கூடாது. இந்த விஷயத்துல நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். வேம்பு என்றாலும் கைப்பு, அது மருந்து என்றால் இனிப்பு. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. இது வாய்க்கு கசப்பா இருந்தாலும் உடம்புக்கு செய்யற நன்மைகள் எவ்வளோ இனிமையானது அப்படிங்கிறத இந்த ஒரே ஒரு வரி மிக சரியா சுருக்கி சொல்லிடுது. சரி, இப்போ உங்களுக்கான நேரம். இந்த நடமாடும் மருந்தகத்தை உங்க சொந்த வீட்ல, உங்க தினசரி வாழ்க்கையில நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? இத பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இயற்கையோட இந்த அற்புதமான கொடைய நாமளும் பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழ்வோம். வணக்கம். பொதுவா நம்ம ஊர்ல கோவில்ல மட்டுமே பார்த்து பழகுன வில்வ மரத்தை சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒரு மெடிக்கல் அற்புதமா எப்படி பார்க்கறதுன்னு தான் இன்னைக்கு நாம அலச போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போலாம். இயற்கையின் மருந்தகம், இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? வில்வ மரத்தை வெறும் ஆன்மீகத்துக்காக மட்டும் இல்லாம நம்ம வீட்டு கொல்லப்புறத்திலேயே இருக்கிற ஒரு முழுமையான பார்மசியா ஏன் பார்க்கணும்னு தான் இப்போ நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம்.
சரி, முதலாவது இந்த இயற்கையின் மருந்தகம் நம்ம உடம்பை எப்படி உள்ளே இருந்து வெளியே வரைக்கும் சுத்தப்படுத்துற ஒரு பவர்ஃபுல்லான கவசமா செயல்படுதுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வில்வ இலைகள்ல அபரிமிதமான ஆன்டி மைக்ரோபியல் பவர்ஸ் இருக்கு. இந்த இலைகளை அரைச்சு பூசும்போது சருமத்துல வர்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அலர்ஜி எல்லாத்தையும் இது அடிச்சு விரட்டிடும். அது மட்டும் இல்லாம உங்க ரத்தத்துல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தி பிளட்டை ரொம்ப சூப்பரா பியூரிஃபை பண்ணும். இதோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இதுல இயற்கையாகவே வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ தாராளமா இருக்கு. சீசன் மாறும்போது வர்ற நோய்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க இந்த வைட்டமின்கள் ஒரு இன்டர்னல் ஆர்மர், அதாவது ஒரு உள்கவசமா செயல்பட்டு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்குது. ஓகே, இப்போ செரிமானம் மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வரும். நம்ம லைஃப் ஸ்டைல்ல வர்ற ரொம்ப காமனான ஆனா ரொம்பவே பிடிவாதமான சில பிரச்சனைகளை இது எப்படி முறையா குணப்படுத்துதுன்னு பாப்போம். நம்ம குடலுக்குள்ள நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் யுத்தத்தை இது எப்படி டீல் பண்ணுதுன்னு பாருங்க. இதுல இருக்கிற டேனின் சத்துக்கள் நாள்பட்ட வயிற்றுப்போக்க தடுக்குது, நார்ச்சத்து அதாவது ஃபைபர் செரிமானத்தை சீராக்குது, அப்புறம் இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் மற்றும் பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம வயிற்றுப்படலத்தை பாதுகாத்து அல்சர் வராம தடுக்குது. எல்லாமே ரொம்ப கச்சிதமா வேலை செய்யுது. முக்கியமா தினமும் சர்க்கரை நோயோட போராடுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். வில்வ இலைச்சாறு நம்ம கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரப்ப எப்படி இயற்கையாவே அதிகரிக்குதுங்கிறத இது தெளிவா காட்டுது. இதன் மூலமா ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை குறைச்சு குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது. சரி, அடுத்ததா நெஞ்சு பகுதிக்கு வருவோம். உங்க இதயம் மற்றும் சுவாச மண்டலம் ஆகிய ரெண்டுக்கும் வில்வ மரம் எப்படி ஒரு டபுள் லேயர் பாதுகாப்பை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அட்டகாசமான ஒப்பீடு. பழமையான ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, வில்வ சாற்றை நெய்யோட கலந்து சாப்பிட்டா இதய நோய் வராதுன்னு சொல்லுது. அதே நேரத்துல மாடர்ன் சயின்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இது உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை, அதாவது ட்ரைக்ளிசரைட்ஸை குறைச்சு ரத்த அழுத்தத்தை சீராக்குதுன்னு சொல்றாங்க. பழமையும் புதுமையும் ஒரே உண்மையைத்தான் வேற வேற கோணங்கள்ல சொல்லுது பாத்தீங்களா? உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குமா, இல்ல ஆஸ்துமா, தீராத சைனஸ் பிரச்சனை இருக்கா? வில்வ இலைச்சாறு கூட கொஞ்சம் மிளகுத்தூள் கலந்து குடிச்சு பாருங்க. நெஞ்சு சளியை கரைக்கிற ஒரு சூப்பரான இயற்கையான மருந்தா இது வேலை செய்யும். சரிங்க, இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதற்கான பிராக்டிக்கலான வழிகளை இப்போ பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள். சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ண தினமும் காலையில 10 ml ஃப்ரெஷ் இலைச்சாறு குடிக்கலாம். காய்ச்சல் சளி இருந்தா இத கண்ணில கொதிக்க வச்சு கஷாயமா குடிக்கலாம். இல்ல பொதுவான ஆரோக்கியத்துக்கு வேணும்னா நிழல்ல காய வச்ச வில்வ பொடியை தேனோட கலந்து சாப்பிடலாம். இது எல்லாமே நாம ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, இதுக்காக உடனே போய் வில்வ இலையை பறிக்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க பாதுகாப்புக்காக சில முக்கியமான மெடிக்கல் எச்சரிக்கைகளையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க கர்ப்பிணியாகவோ இல்ல தாய்ப்பால் கொடுக்கறவங்களாகவோ இருந்தா டாக்டர் கிட்ட கேட்காம எந்த ரூபத்திலையும் வில்வத்தை எடுத்துக்கவே கூடாது. உங்க சேஃப்டி தான் நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அதே மாதிரி எந்த ஒரு பவர்ஃபுல்லான மருந்தா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது. நிறைய சாப்பிட்டா சீக்கிரம் குணமாயிடுவோம்னு நினைச்சு ஓவரா சாப்பிட்டா அதுவே கடுமையான வயிற்று வலிக்கு காரணமாயிடும். சோ அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த முழு அலசல்ல நாம பார்த்த விஷயங்களை வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க வீட்டு பக்கத்திலேயே வளர்ந்து நிக்கிற இந்த ஒரு மாபெரும் மெடிக்கல் பொக்கிஷத்தை நீங்க எப்படி உங்க ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்த போறீங்க? இந்த இயற்கையோட கொடைய இன்னைக்கே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களை சிந்திக்க வைக்கிற இந்த கேள்வியோட இன்றைய பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். வணக்கம். நம்ம எல்லாருக்கும் மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா அந்த மாம்பழத்தை கொண்டாடுற நாம எப்பதாவது அந்த மரத்தோட இலைகளை கவனிச்சிருக்கோமா? உண்மை என்னன்னா, அந்த இலைகளுக்குள்ள ஒரு முழுமையான இயற்கையான மருந்தகமே மறைஞ்சிருக்கு. ஆமாங்க, பழத்துக்கு கொஞ்சமும் சளைக்காத பல ரகசியங்கள் இந்த இலைகள்ல இருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு நம்ம தொகுப்புல விரிவா பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. மாம்பழத்தை ருசிச்சு சாப்பிடுற நாம அந்த இலைகளை ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்ல, சரிதானே? பல நேரங்கள்ல வெறும் குப்பைன்னு நினைச்சு கடந்து போற இந்த இலைகள் உண்மையிலே நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த அலசல்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். மாமர இலைகளோட மறைந்திருக்கும் ரகசியங்கள், நாள்பட்ட நோய்களுக்கான இயற்கை தீர்வுகள், உடனடி நிவாரணம் தரும் வைத்தியங்கள், மனம் மற்றும் பற்களோட ஆரோக்கியம், இந்த இலைகளை எப்படி சரியா பயன்படுத்துறது, அப்புறம் கடைசியா ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு. இதையெல்லாம் தான் நாம பார்க்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த மாமர இலைகளுக்குள்ள அப்படி என்னதான் ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு? இந்த இலைகள்ல இருக்கிற சத்துக்களோட பட்டியல் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானதுங்க. இதுல வைட்டமின் ஏ, பி, சி மட்டும் இல்லாம பிளாவனாய்டுகள், ஃபினாலிக் சேர்மங்கள்னு பல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு.
இதெல்லாம் மிகச் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களா செயல்பட்டு நம்ம செல்களை பாதுகாக்குது. எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு சூப்பர் மெடிசன்னு இத சயின்ஸ் பூர்வமாவே சொல்லலாம். அடுத்து, நாள்பட்ட நோய்களுக்கு இந்த இலைகள் எப்படி ஒரு இயற்கை தீர்வா அமையுதுன்னு பார்க்கலாம். முக்கியமா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல மாமர இலைகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இதுல இருக்கிற டேனின்கள், ஆந்தோசைனின்கள் ஆரம்பகால நீரிழிவு நோயை சூப்பரா குணப்படுத்துது. இதை எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஒரு 5-6 இலைகளை எடுத்து நைட்டு முழுக்க ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வைங்க. காலையில எழுந்ததும் அந்த தண்ணியை குடிங்க. அவ்வளவுதான். ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு இயற்கையாகவே கட்டுக்குள்ள வர்றதை நீங்களே பார்க்கலாம். சர்க்கரை நோய் மட்டும் கிடையாதுங்க, இருதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த இலைகளுக்கு ரத்த அழுத்தத்தை, அதாவது பிபியை குறைக்கிற தன்மை இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதோட மட்டுமில்லாம ரத்த நாளங்களை வலுவாக்கி வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லப்படுற நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளையும் வராம தடுக்குது. இது ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், வயிற்றுப்போக்கு அல்லது ரத்தத்தோட கூடிய சீதபேதியால கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இலைகளை நிழல்ல நல்லா காய வச்சு பொடியாக்கி அதை தண்ணியில கலந்து தினமும் ஒரு 2-3 தடவை குடிச்சிட்டு வந்தா போதும். இது இயற்கையான முறையில சீதபேதியை உடனே நிறுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மருந்தா செயல்படுது. அதே போல சிறுநீரக கல், பித்தப்பை கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான தீர்வு இருக்கு. மாமர இலை பொடிய தண்ணியில கலந்து நைட்டு முழுக்க அப்படியே வச்சுட்டு அதிகாலையில குடிக்கணும். இந்த வழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா அந்த கற்கள் படிப்படியா கரைஞ்சு சிறுநீர் வழியாவே வெளியேறிடும். நாள்பட்ட நோய்களை பார்த்தோம். இப்போ திடீர்னு வர்ற பிரச்சனைகளுக்கு இது எப்படி உடனடி நிவாரணம் தருதுன்னு பார்க்கலாம். திடீர்னு ஏற்படுற சளி, இருமல், மூச்சு திணறல் அல்லது ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். மாமர இலைகளை தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சமா தேன் கலந்து குடிச்சா போதும். தொண்டை எரிச்சல் உடனே குறைஞ்சிடும், மூச்சு விடுறதும் ரொம்ப ஈஸியா மாறிடும். வீட்லயே செய்யக்கூடிய ரொம்ப சுலபமான வைத்தியம் இது. இந்த இலைகளோட பன்முகத்தன்மையை கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் திடீர்னு காது வலி வந்தா இந்த இலைச்சாற்றை லேசா சூடாக்கி 2 சொட்டு காதுல விட்டா வலி உடனே குறைஞ்சிடும். இன்னொரு பக்கம் சர்மத்தில் ஏற்படுற தீக்காயங்களுக்கு இந்த இலைய நெருப்புல சுட்டு அந்த சாம்பலை நேரடியாக காயத்து மேல தடவுனா புண் சீக்கிரமா ஆறிடும். ஒரே இலை, ஆனா எத்தனை விதமான பயன்பாடுகள் பாருங்க. உங்களை ஆச்சரியப்படுத்துற இன்னொரு தகவலும் இருக்கு. சில நேரங்கள்ல தொடர்ச்சியா விக்கல் வரும் அல்லது தொண்டைவலி பாடாய்படுத்தும் இல்லையா? அப்போ சில மாமர இலைகளை எரிச்சு அதிலிருந்து வர்ற புகைய லேசா சுவாசிச்சா போதும், விக்கல் உடனே நின்னுடும், தொண்டைவலியும் காணாம போயிடும். இது ரொம்ப பழமையான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டெக்னிக். உடல் ஆரோக்கியத்தை தாண்டி நம்ம மனம் மற்றும் பற்களோட ஆரோக்கியத்துக்கு இது எப்படி உதவுதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கா? இல்ல உடல் ரொம்ப சோர்வா இருக்கா? ஒரு சூப்பரான ஐடியா சொல்றேன். ஒரு 2-3 கப் மாமர இலை டீ தயாரிச்சு அதை நீங்க குளிக்கிற வெந்நீர்ல கலந்துருங்க. அந்த தண்ணியில குளிச்சு பாருங்க. உங்க உடல் சோர்வெல்லாம் நீங்கி மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பல் பராமரிப்புக்கும் இது ஒரு சூப்பர் ரெமடி. முற்காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு பாரம்பரிய டூத்பேஸ்ட் முறையை சொல்லட்டுமா? நல்லா முற்றி இலைகளை காய வச்சு சுட்டு சாம்பலாக்கி அது கூட கொஞ்சமா உப்பு கலந்து பல் துலக்கி வந்தா ஈறுகள் ரொம்ப பலமாகிடும். அது மட்டும் இல்லாம பல்வலி, வாய் துர்நாற்றம் இது எல்லாமே சரியாயிடும். சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த இலைகளை நாம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சுருக்கமா பார்த்துடலாம். முக்கியமா 3 வழிகள்ல இதை நாம பயன்படுத்தலாம். 1, தேநீர், அதாவது இளம் இலைகளை கொதிக்கிற தண்ணியில போட்டு குடிக்கிறது. 2வது பொடி, இலைகளை நிழல்ல நல்லா காய வச்சு அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. 3வது சாறு, ஃப்ரெஷ்ஷான இலைகளை நல்லா கழுவி அப்படியே அரைச்சு சாறு எடுக்கிறது. இந்த 3 மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியா யூஸ் பண்ணலாம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வர்ற அருமையான சித்த மற்றும் ஆயுர்வேத வீட்டு வைத்திய முறைகள்தான். இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான உடல்நல பிரச்சனைகளோ அல்லது நாள்பட்ட நோய்களோ இருந்தா இந்த முறைகளை தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க மருத்துவர்கிட்ட கண்டிப்பா ஒரு முறை ஆலோசனை கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை எப்பவும் மறந்துடாதீங்க. இந்த அலசலோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடுத்த முறை ஒரு மாமரத்தை நீங்க பார்க்கும்போது வழக்கம் போல பழங்களை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்களா? இல்ல அதுல மறைஞ்சிருக்கிற இந்த இயற்கையான மருந்தகத்தை கவனிப்பீங்களா? இயற்கை நமக்கு எத்தனையோ பொக்கிஷங்களை கொடுத்துருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நெல்லிக்காய் அப்படின்னு சொன்ன உடனே அதோட மகத்தான மருத்துவ குணங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா?
பல நூற்றாண்டுகளா நம்ம ஊர்ல நெல்லிக்கனிய ஒரு மிகச்சிறந்த இயற்கை மருந்தா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க போறோம். நெல்லிக்காயை சற்று ஓரமா வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய, யாருமே அதிகம் கவனிக்காத ஒரு ஆச்சரியமான தகவலை பத்தி பேச போறோம். ஆமாங்க, நெல்லிக்காய் ரொம்பவே ஃபேமஸ் தான். ஆனா நெல்லி மரத்தோட இலைகள்ல ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இது கிட்டத்தட்ட ஒரு மறைக்கப்பட்ட உண்மைன்னே சொல்லலாம். பல நேரங்கள்ல நாம் அந்த மரத்தோட இலைகளை கண்டுகொள்வதே கிடையாது. ஆனா உண்மையான ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த இலைகள் நெல்லிக்கனிக்கு இணையாக மருத்துவ குணங்களை கொண்டது. அதை பத்தி தான் இப்போ நாம விரிவா பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உலகமே கொண்டாடுற நெல்லிக்கனி, இன்னொரு பக்கம் யாருமே பெருசா கவனிக்காத ஆனா சமமான ஆற்றல் கொண்ட நெல்லி இலை. இது எதை காட்டுதுன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம எப்படி அடிக்கடி தவற விடுறோம் அப்படிங்கறத தான். அந்த இலைக்குள்ள இருக்கிற மகத்தான உண்மைகளை கண்டுபிடிக்கிற நம்ம பயணம் இப்போ ஆரம்பமாகுது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதலாவது, நெல்லி இலையோட மறைக்கப்பட்ட ரகசியம். ரெண்டாவது, உடல் உள் உறுப்புகளுக்கு இது எப்படி பாதுகாப்பு தருது. மூணாவது, சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு. நாலாவது, இதை நாம எப்படி சுலபமா பயன்படுத்தலாம். அப்புறம் கடைசியா சில பாதுகாப்பான மருத்துவ குறிப்புகள். பகுதி 1, நெல்லி இலையின் மறைக்கப்பட்ட ரகசியம். வாங்க, இந்த இலைகள் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை உண்மைகளை ரொம்ப சீக்கிரமா பார்த்துடலாம். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நெல்லி இலைகள்ல கொட்டி கிடக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் தான். இந்த குறிப்பிட்ட சத்துக்கள் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி இயற்கையாவே பூஸ்ட் பண்ணுதுன்னு பாருங்க. காய்ச்சல் அப்புறம் பலவிதமான தொற்று நோய்கள்ல இருந்து நம்மை காப்பாத்துற ஒரு ஸ்ட்ராங்கான கவசமாவே இந்த இலைகள் செயல்படுது. இப்போ அடுத்த பகுதிக்கு போயிடலாம். பகுதி 2, உடல் உள் உறுப்புகளின் பாதுகாப்பு. இந்த இலை நம்ம செரிமான மண்டலத்துல ஆரம்பிச்சு உடம்புக்குள்ள என்னென்ன மாயம் செய்யுதுன்னு பார்ப்போம். உள்ளுறுப்புகளுக்கு நெல்லி இலை தர்ற பயன்களை செரிமானம், வீக்கம் குறைதல், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தின்னு 3ஆ பிரிக்கலாம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு மட்டுமான மருந்து கிடையாதுங்க. பல உறுப்புகளுக்கும் பரவலான பாதுகாப்பை தர்ற ஒரு அபூர்வமான பொக்கிஷம் அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. குறிப்பா செரிமான பிரச்சனைகளுக்கு இது எப்படி உதவுதுன்னு பாத்தீங்கன்னா, நெல்லி இலைகளை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சா கடுமையான வயிற்றுப்போக்கு, சீதபேதி எல்லாம் உடனே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாம அஜீரண கோளாறுகளை சரி பண்ணி இயற்கையாவே பசியை தூண்டும். ரொம்ப தொந்தரவு பண்ற வயிற்று பிரச்சனைகளுக்கு இது எவ்வளோ சிம்பிளான, அதே சமயம் உடனடி தீர்வு பாத்தீங்களா? பகுதி 3, சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு. இதுவரைக்கும் உடம்புக்கு உள்ள நடக்கிற விஷயங்களை பார்த்தோம். இப்போ வெளியில, அதாவது நம்ம சருமம், முடி மற்றும் வாய் ஆரோக்கியத்துல இந்த இலைகள் என்னென்ன கண்கூடான மேஜிக் பண்ணுதுன்னு பாப்போம். நெல்லி இலையில இயற்கையாகவே இருக்கிற கிருமி நாசினி, அதாவது ஆன்டிசெப்டிக் பண்புகள் நம்ம சருமத்துக்கு ஒரு சூப்பரான பாதுகாப்பை தருது. நெல்லிக்காய்னாலே எல்லாரும் ஹேர் ஆயில் பத்தி தான் நினைப்பாங்க. ஆனா காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிருமி நாசினியா இந்த இலைகள் செயல்படுது அப்படிங்கிறது நிஜமாவே பலருக்கும் தெரியாத ஒரு பெரிய ஆச்சரியம். சரி, சரும பிரச்சனைகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்? தீக்காயங்கள் அல்லது ஆறாத நாள்பட்ட புண்கள் மேல இந்த நெல்லி இலைகளை நல்லா அரைச்சு பற்று மாறி போட்டா புண்கள் ரொம்ப சீக்கிரமா ஆறிடும். அது மட்டுமா, அரிப்பு, சொறி மாதிரியான தோல் நோய்களுக்கும் இதை அரைச்சு தடவலாம். எரிச்சல் மிகுந்த சருமத்துக்கும் ஆறாத புண்களுக்கும் இந்த இயற்கை விழுது எவ்வளோ ஒரு இதமான ரிலீஃப் தரும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ கூந்தல் வளர்ச்சிக்கான அந்த கிளாசிக்கான பாரம்பரிய ரகசியத்துக்கு வருவோம். நெல்லி இலைகளை நிழல்ல நல்லா உலர்த்தி பொடி செஞ்சு அதை தேங்காய் எண்ணெயோட கலந்து காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கும் இளநரை வராம பாத்துக்கிறதுக்கும் முக்கியமான சீக்ரெட் என்னன்னா, முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்துறது தான். அந்த மிக முக்கியமான வேலையை இந்த நெல்லி இலை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யுது. வாய் மற்றும் பற்கள் ஆரோக்கியத்துல இந்த இலை பண்ற மாயங்கள் உண்மையிலே செம ஆச்சரியமா இருக்கும். வாய்ப்புண்கள் இருந்துச்சுன்னா நெல்லி இலைகள் அப்படியே பச்சையா மென்று அந்த சாற்றா வாயில கொஞ்ச நேரம் வச்சிருந்து துப்பிடலாம். அதே சமயம் ஈறு வீக்கம் அல்லது ரத்த கசிவு இருந்தா இந்த இலைகளை கஷாயம் செஞ்சு வாய் கொப்பளிக்கலாம். ஒரே ஒரு இலை தான், ஆனா வாய் ஆரோக்கியத்துக்கு 2 முற்றிலும் மாறுபட்ட சூப்பரான தீர்வுகளை கொடுக்குது. இது மட்டும் இல்லாம மூட்டு வலி அப்புறம் தசை வீக்கங்களுக்கு இது ஒரு அருமையான வலி நிவாரணி. வலி இருக்கிற இடங்கள்ல நெல்லி இலைகளை லேசா சூடுபடுத்தி ஒத்தடம் கொடுக்கலாம். ரொம்ப களைப்பான ஒரு நாளோட முடிவுல வீங்கிய அல்லது வலி உள்ள மூட்டுக்கள் மேல இந்த வெதுவெதுப்பான நெல்லி இலை ஒத்தடம் கொடுக்கும்போது கிடைக்கிற அந்த இதமான ஆறுதலான உணர்வு, அது நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும்ல. பகுதி 4, எளிய பயன்பாட்டு முறைகள். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த ஆழமான மருத்துவ உண்மைகள் எல்லாம் எவ்வளோ ஈஸியா நம்ம அன்றாட பழக்கங்களா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்போ கஷாயம் எப்படி தயாரிக்கலான்னு 4 எளிய ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். 1, ஒரு கைப்பிடி நெல்லி இலைகளை எடுத்துக்கோங்க.
2 அதோட 2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கோங்க. 3 அதை நல்லா கொதிக்க வச்சு கரெக்டா 1 டம்ளரா சுண்ட காய்ச்சணும். 4 இதை உங்க ஆரோக்கியத்துக்காக தாராளமா குடிக்கலாம். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா தண்ணிய பாதியா வற்ற வைக்கணும். ஏன்னா இந்த சுருக்கத்துல தான் அந்த இலையோட முழு மருத்துவ மேஜிக்கும் அடங்கியிருக்கு. இது போக இன்னும் 2 ரொம்ப ஈஸியான பயன்பாடுகள் இருக்கு. முறை பேஸ்ட், அதாவது இலைகளோட கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து விழுது மாதிரி அரைச்சு சர்ம பிரச்சனைகளுக்கு தடவுறது. 2வது வாய் கொப்பளிக்கும் நீர், இலைகளை தண்ணீர்ல கொதிக்க வச்சு அந்த நீரால தினமும் வாய் கொப்பளிக்கிறது. ஒரு முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு இந்த வழிமுறைகள்லாம் எவ்வளோ எளிமையானது, யார் வேணா ஈஸியா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத இது திரும்பவும் வலியுறுத்துது. பகுதி 5. பாதுகாப்பான மருத்துவ குறிப்புகள். இயற்கை மருந்துகள் ரொம்பவே பவர்ஃபுல் தான். ஆனா அதே சமயம் அதை நாம ரொம்ப பொறுப்புணர்வோடும் பாதுகாப்பாகவும் கையாளணும். அத பத்தி இப்ப பார்க்கலாம். இங்க நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. எந்த ஒரு மூலிகையையும் நாம் முள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, குறிப்பா நீங்க வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா, ஒரு சித்த மருத்துவர் அல்லது தகுந்த மருத்துவரோட ஆலோசனைய பெறுவதுதான் எப்பவுமே சிறந்தது. இயற்கை வைத்தியங்கள் மகத்தானவைதான், பக்க விளைவுகள் கம்மிதான். ஆனாலும் சரியான மருத்துவ ஆலோசனையும் விழிப்புணர்வும் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த முறை நீங்க ஒரு நெல்லி மரத்தை பார்க்கும்போது உங்க பார்வை கண்டிப்பா மாறும் இல்லையா? இவ்ளோ நாளா நம்ம பெருசா கவனிக்காம விட்ட ஒரு சாதாரண இலைக்குள்ள இத்தனை மருத்துவ பொக்கிஷங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வியப்பு! இயற்கைய ஒரு புது மரியாதையோடவும் தேடலோடவும் பார்க்க இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். இயற்கையை அறிவோம், ஆரோக்கியமா வாழ்வோம்.